ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம எஸ்பிஐ கிளர்க்குக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் வீடியோவுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ ஸோ அந்த ப்ரௌசர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களோட ஜாயின் எஸ்பிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்துட்டு கரண்ட் ஓப்பனிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் இருக்கும். ஓகேங்களா, இந்த பேஜில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு அப்ளை லிங்க்குன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த லிங்க் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் பேஜுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகும். அதில் வந்து எல்லோ கலரில் ரைட் சைடில் இருக்குது இல்லைங்களா, கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த நம்ம நியூ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கான ரிஜிஸ்ட்ரேஷனோட ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் இல்லை உங்களோட ஆதார் கார்டில் இல்லை உங்கள் பேன் கார்டில் உங்களோட காலேஜ் சர்டிஃபிகேட்ஸில் எந்த மாதிரி நேம் கொடுத்துருப்பீங்களோ ஸோ அந்த மாதிரி நேம் கேபிட்டல்னால் கேபிட்டலில் ஸ்மால்னால் ஸ்மால் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் லாஸ்ட் நேமும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்கள் அப்பா நேம் பின்னாடி வருமா இல்லை இனிஷியல் மட்டும் வருமா அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா கொடுத்துருக்கேன் 1234ன்னு. தென் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து எஸ்பிஐயோட இதிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இதோட உங்கள் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. கீழே வந்துட்டு இமெயில் ஐடின்னு இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன உங்களோட ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடியோ அந்த ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி நீங்கள் கொடுங்க. அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அண்ட் உங்கள் என்ன இமெயில் கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து மெயில் அண்ட் மெசேஜ் வந்திருக்கான்னு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பிஃபோர் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதெல்லாம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலையா அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நீங்களும் அந்த ஃபோட்டோ அப்ளை பண்ணிக்கோங்க. அது கீழேயே வந்துட்டு சிக்னேச்சரோடது இருக்கும். சிக்னேச்சரும் அப்ளை பண்ணி சிக்னேச்சரும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், ஐ கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு. அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை அதுக்கடுத்த டீட்டெயில்ஸ்க்கான பேஜ் கொண்டு போகும். ஓகேங்களா, அதில் வந்து நீங்கள் என்ன சர்க்கிள் சென்னைன்னு தான் நமக்கு பேசிக்காக தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதில் தமிழ்நாடு அப்படிலாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேஸ்ட் கேட்கும். தென் வந்துட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் எழுத போகிறீங்களோ ஜென்ரல்னால் ஜென்ரல்னு கொடுத்துக்கோங்க, இல்லை ஓபிசி இடபிள்யூஎஸ் அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து எஸ்பிஐ அப்ரெண்டிஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. தென் வந்து அது அப்படியே நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். லைக் எல்லாத்துக்கும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. இல்லை டிசபிள் பீப்புளாக நீங்கள் ஸோ அப்படி இருந்தீங்க நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ரிலீஜியன்ஸ் அதை பற்றிலாம் கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதுக்கான எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லை நோன்னு கொடுத்து. அடுத்து வந்து நீங்கள் ஆல்ரெடி எஸ்பிஐயில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து எஸ் ஆர் நோன்னு அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்துட்டு அதுக்கான ஐடி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்ரெண்டிஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது கிளரிக்கல் இல்லை ஆல்ரெடி மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் ரிலீவ் ஆகிட்டேன் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஐடி அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஏதாவது பேமெண்ட் ஆகட்டும் லோன் வாங்கிட்டு நீங்கள் கட்டாமல் இருக்கிற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, சிபில் கோரை பேஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் நோன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எந்த ஸ்டேட்டில் நடக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டேட்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டேட் சூஸ் பண்ணதுமே செகண்ட் வந்து ஸ்டேட் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட சென்டர் வந்து உங்கள் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் எங்கே வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து கோயம்புத்தூர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு மெயின்ஸில் வந்து என்ன சென்டர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸுக்கு இருக்கிற சென்டர்ஸ் வந்துட்டு மெயின்ஸுக்கு வந்து அப்படியே இருக்காது, கொஞ்சம் கம்மி தான் இருக்கும் மெயின்ஸுக்கு பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து கோயம்புத்தூர் அவைலபிளாக இருந்துச்சு, நான் கோயம்புத்தூர்னு கொடுத்துட்டேன். உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து பக்கத்தில் நியர்பை இது இருக்கும். ஸோ அதை நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் கோடும் அதுவே ஜென்ரேட்
நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப், நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் வந்துட்டு எக்ஸாம் சென்டர் கொண்டு போக போகிறீங்களோ ஸோ அந்த ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பேன் கார்டு சூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கான நம்பரும் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஆதார் கார்டு அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ டிரைவிங் லைசன்ஸில் வந்து நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஸோ அதில் அதோட நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஓகே ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஐடி ப்ரூஃப்லலாம் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ ஸோ அது மிஸ்டேக்கே இருந்தாலும் உங்களோட ஐடி ப்ரூஃபில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. அதுவே கால்குலேட் பண்ணிக்கும் அந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே. ஓகேங்களா? தென் வந்து உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு யாராச்சும் ஒரு ட்வின் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸ் கேட்கும், நீங்கள் வந்து மேரிடா அன்மேரிடா இல்லை விடோவாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களது நீங்கள் என்ன கேட்டகரி வைஸ் நீங்கள் வந்து இருக்கீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்துட்டு நம்மளுடைய ஃபாதர்ஸ் நேம் என்ன, நம்முடைய மதர் நேம் என்ன, நீங்கள் வந்து மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பவுஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. செகண்ட் வந்துட்டு உங்களோட டெம்பரவரி அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எது வந்து இல்லை சேம் அட்ரஸில் தான் நான் இருக்கேன் அப்படின்னாலும் அந்த செக் பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேல் இருக்கிற அட்ரஸு கீழேயும் சேமாக அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அமௌண்ட்டு காட்டும். ஓகேங்களா? நீங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஜென்ரல் ஆகட்டும், ஓபிசி இல்லை எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி எதுவும் சூஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு அமௌண்ட் கிடையாது. ஜென்ரல் ப்ளஸ் வந்துட்டு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு 750 வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட குவாலிஃபிகேஷனுக்கான டீல்ஸ்க்கு போயிடும். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ யூஜி டிகிரி கம்பல்சரி வந்து நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அதுக்காட்டி நம்ம அந்த செக் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, ப்ளஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நேம் ஆஃப் த காலேஜ் அண்ட் ஆர் யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோடய காலேஜ் நேம் நான் வந்து டைப் பண்ணேன். எனக்கு காலேஜ் நேம் வந்துட்டு அந்த இதில் அந்த லிஸ்ட்டில் வந்து இல்லை. உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட என்ன யூனிவர்சிட்டியோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து பாரதியார் யூனிவர்சிட்டின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து அது மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இதில் வந்துட்டு மேட்ச் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. உங்களோட யூனிவர்சிட்டி நேம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எரரும் வராது. நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பாசிங். ஓகேங்களா? நீங்கள் காலேஜ்லேருந்து வெளியே வரும்போது அதில் வந்து டேட்டு, மந்த், இயர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டும் மந்த்தும் இயரும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பர்சன்டேஜில் நீங்கள் வந்து 6 செம்முமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கீங்களோ ஸோ அதை டோட்டலாக கால்குலேட் பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் வந்து நீங்கள் என்ன கிளாஸில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸா இல்லை செகண்ட் கிளாஸா இல்லை பாஸ் கிளாஸான்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நெக்ஸ்ட் இதில் வந்து பிஜியை வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதில் அதே மாதிரி தான் சேம் நீங்கள் பாஸா, தென் எப்போ நீங்கள் பாஸ் பண்ணீங்க, டேட், இயர் எல்லாத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க, ஒர்க்கர் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நீங்கள் அதில் இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துட்டு அது வந்து அவைலபிளாக இல்லை. நீங்கள் ஒரு ஓபிசி கேண்டிடேட் இல்லை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது வந்து நீங்கள் என்ன ஸ்டேட்டு ப்ளஸ் ஸ்டேட் கோடு அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். என்ன சென்டர் வேணும், கோயம்புத்தூர் இல்லை எனதர் டிஸ்ட்ரிக், திருநெல்வேலி அந்த மாதிரி என்ன டிஸ்ட்ரிக்கும் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரியும், உங்களுக்கு மலையாளம் தெரியும், இல்லை ஹிந்தி தெரியும், இல்லை தெலுங்கு தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதில் போட்டு செக் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் டிக் கொடுத்துட்டு நீங்கள் உங்களது வெரிஃபை பண்ணிங்கன்னா மேலே ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி உங்களுக்கு வரும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னாலும் நீங்கள் இதிலே எடிட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை எந்த ஒரு எரரும் இல்லை அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு தடவைக்கு ஒரு 5 டைம்ஸ் ஆகுது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எந்த எடிட்டும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆகட்டும், நீங்கள் கொடுத்துருக்கிற ஐடி ப்ரூஃப் ஆகட்டும், உங்களோட அட்ரஸ் ஆகட்டும், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே ப்ராப்பராக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணினதுக்கப்புறம் ஐ அக்ரின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரூவாக என்னோடய ஐடி ப்ரூஃபில் வந்து எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி ஐ கன்ஃபார்ம்னு சொல்லி அந்த செக் பாக்ஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே எகெயின் அந்த கன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் ப்ளஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்லோடுமே நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன சைஸில் இருக்கணும், எந்த
லைக் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி சூஸ் ஃபைலுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து எந்த இல்லை ட்ரைவில் இருக்கா இல்லை வேறு ஏதாவது டேரக்ட் கேலரியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதில் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கோட் இருக்கும். அந்த கோட் நீங்கள் டைப் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்குமே அந்த வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு ஓகேவா அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதை ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் காட்டும். நீங்கள் வந்து ஜென்ரல் நான் கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால எனக்கு 750 காட்டுறாங்க. இல்லை நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே போகாது. உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு காமிச்சிரும். ஸோ இதில் வந்துட்டு இந்த செக்யூரிட்டி கோட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பேமெண்ட்டுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இல்லை இன்டர்நெட் பேங்கிங் ஆகட்டும் இல்லை கியூஆர் கோட் மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், யூபிஐ மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணினதுக்கப்புறம் சேம் இதே பேஜில் வந்துட்டு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். அது மூலியமாகவும் உங்களோட பேமெண்ட்டோட வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷனோட ஃபார்ம் வந்து பேஜ் இருக்கும். ஓகேங்களா, அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா அப்ளை பண்ணிவிட்டு மட்டும் விடாமல் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணினதையும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதையும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் மீன்ஸ் அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம வெரிஃபை பண்ண பேஜ்லேயே வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட்டோட பேஜ் வராது. ஓகேங்களா, தேங்க்யூ.